ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன் திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தை அமாவாசை. முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம், முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க. அதாவது அப்பா இறைவனுடைய திருவடி அடைந்த அந்த நாளில் வர்ற திதி, வருஷம் அந்த நாளில் தான் திதி கொடுக்கணும். தவசம்னு சொல்லுவோம், அது பண்ணணும். நம்மளால் முடியல, கால சூழல்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, முடியல. அப்போது நம்ம சாஸ்திரங்கள் ஒரு சுலபமான 3 இதை வச்சுருக்கு. ஒன்று ஆடி அமாவாசை, அண்டு புரட்டாசி அமாவாசை, அண்டு தை அமாவாசை. இதில் அந்த பித்ருக்களுக்கு ஜலம் விடுறோம், எள்ளு ஜலம் விடுறோம். அவங்கெல்லாம் வராங்க, பசியோடு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு இந்த எள்ளு ஜலத்து மூலமாக சாப்பாடு போடுறோம். அதில் குஷியாகி நம்ம வம்சத்தை விளங்க செய்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. அவங்க கூடவே நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வருவாங்க. அவங்க நம்ம அப்பா கிடையாது, சகோதரர் கிடையாது, உறவு கிடையாது, அண்டு நமக்கு ஒருத்தரமும் கிடையாது. அவங்களும் யாருமே இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்களும் பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு நம்மளை அறியாமலேயே எள்ளு ஜலம் விடுறோம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஏஷாம் நா பிதா நா பிராத்தா நா பந்து நா நானிய கோத்திரினா அப்படின்னு வரும். நான் பிதான்னா அப்பா இல்லை, நான்னா இல்லை. அந்த மாதிரி வரவாளுக்கு ஜலம் விடுறது மூலம் அவங்க ஆசீர்வாதமும் நமக்கு நம்ம குழந்தைகளை வம்சத்தை வாழ வைக்கிறது. இது போக இன்னொரு இது இருக்குது, போஜனம், அன்னதானம்னு சொல்லுவாள். கோயிலில் கொடுக்கறதுக்கு அன்னதானம்னு சொல்லவே கூடாது, ரொம்ப தப்பு. அது பகவானுடைய பிரசாதம், இறைவன் பிரசாதம். அன்னதானம்னா பசிச்ச ஏழைகளுக்கு ஒரு 2 பேருக்கு நல்ல சாப்பாடு போட்டுருது. அவள்லாம் சாப்பிட்ருக்கவே மாட்டாள். அடுத்தது பசு போஜனம். பசுன்னா பசுமாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லை. கோமாதான்னா தான் பசு, ஆன்னா பசு. பசுன்னா 4 கால் விலங்கு, அது என்ன சாப்பிடுமோ அது இன்றைக்கி போடணும். பட்சி போஜனம், பறவைகள், அது என்ன சாப்பிடுமோ அது போடணும். இதை விட வசத்தியான ஒரு போஜனம் இருக்குது, விருட்ச போஜனம். மரம் செடி கொடி தான் விருட்சம்னு சொல்லுவாள். அது என்ன, நமக்கு சுவாச காற்று தருது, அதுக்கு தண்ணி விடுறது. இந்த 4 இன்றைக்கி பண்ணுங்கோ, உங்கள் குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கா, உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை கஷ்டமும் போயிடும். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஹரி ஓம் தத் சத்.